ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் ஹால்விங் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின் ஹால்விங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிட்காயினுக்கு ஒரு உருவம் கிடையாது. நம்மளாக தான் ஒரு கற்பனையில் இதுதான் ஒரு உருவம் அப்படின்னு நம்மளாக செட் பண்ணிக்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சிக்கு எல்லாத்துக்குமே இதே தான். பிட்காயினை உருவாக்குனவரோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா சதோஷி நகமோட்டோ அவரோட நேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் அவரோட நேமில் தான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது சதோஷி அப்படின்னு தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது 10 கோடி சதோஷி சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பிட்காயின் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பிட்காயினோட மொத்த சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது மேக்ஸ் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கோடியே 10 லட்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 கோடியே 10 லட்சம் காயினில் இப்போ சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1 கோடியே 96 லட்சம் காயின் வந்து இருக்குது. அதாவது சம்திங் ரேஞ்சில் இருக்குது. அதில் ஒரு பிட்காயினோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி நிலவரப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா $41,726 பக்கமாக இருக்குது. அப்போ 1 கோடியே 96 லட்சம் காயினோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்த வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் கேப்பில் 818 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சம்திங் ரேஞ்சில் இருக்குது. நான் 818 அப்படிங்கிறது நான் ரவுண்டாகவே நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், $818 பில்லியன் மதிப்பில் இருக்குது. அதாவது ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் இன்றைக்கி நிலவரப்படி நம்ம வந்து பார்த்தோம்னா $41,726 மதிப்பில் வருது. 2009 இந்த பிட்காயின் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் சதோஷி நகமோட்டோ அப்படிங்கிற ஒருத்தரால் இந்த பிட்காயின் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒயிட் பேப்பர் மூலியமாக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைமில் பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.25 மதிப்பில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இந்தியன் மதிப்புப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு ரேட்டு படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு டாலரோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு $83 சம்திங் டாலர் மதிப்பு வருது. அதே இது 2009 டாலரோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா $62 $65 சம்திங் ரேஞ்சில் தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது INR ப்ரைஸ் படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2009 $16 சம்திங் ரேஞ்சில் வந்திருந்தது. $0.25 மதிப்பில் கொண்டு வந்தது. INR ப்ரைஸ் படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா $16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி INR ப்ரைஸ் படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. அதே இது ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா INR மதிப்புப்படி 58 லட்ச ரூபா வரைக்கும் வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. வெறும் ஒரு 16 ரூபாய்க்கு கொண்டு வந்தது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிட்காயினோட ஹால்விங்கை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பிட்காயின் ஹால்விங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு லீப் வருஷத்துக்கும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹால்விங் வந்து நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மொத்த சப்ளை இருக்குது பார்த்தீங்கன்னா 2 கோடியே 10 லட்சம் காயின் வந்து இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இப்போ சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ இருக்குதுன்னா 1 கோடியே 96 லட்சம். ஆனால் மொத்த சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கோடியே 10 லட்சம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினுக்கு டிமாண்ட் வந்து அதிகமாக தான் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் டிமாண்ட் அதிகமானாலும் இந்த மொத்த சப்ளையிலேருந்து உள்ளே வந்து கொண்டுட்டு வந்துட முடியாது. ஏன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா சதோஷி நகமோட்டோ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க மைனிங் பண்ணினா மட்டும்தான் இந்த சர்க்குலேஷன் சப்ளையில் உள்ளே கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு அன்றைக்கே வந்து அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 2 கோடியே 10 லட்சம் அப்படிங்கிற காயினை வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொண்டுட்டு வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் சப்ளை லெவலில் இருக்குதுன்னா 1 கோடியே 96 லட்சம் தான் இருக்குது. ஆனால் போன ஹால்விங் பீரியடில் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 1 கோடியே 85 லட்சம் அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 கோடியே 96 லட்சம் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் காயின் தான் இந்த ஒரு 4 வருஷத்தில் வந்து உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது மைனிங் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்து மைனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2,10,000 பிளாக்ஸுக்கு இவ்வளவு பிட்காயின் அப்படின்னு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2009 இந்த பிட்காயின் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டயத்தில் வந்து ஹால்விங் பீரியட் இல்லை. ஆனால் 2012 தான் ஹால்விங் பீரியட் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு ஹால்விங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2012 நவம்பர் மாதத்தில் தான் ஹால்விங் வந்து நடந்திருக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி 2,10,000 பிளாக்ஸுக்கு 50 காயினை வந்து கொடுத்துருக்கணும். அதாவது 2,10,000 பிளாக்ஸுக்கு இவ்வளவு பிட்காயின் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2009 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 பிட்காயின் வந்து கொடுத்துருக்கணும் மைனிங் பண்ணவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2012 நவம்பர் மாதத்தில் ஹால்விங் நடந்ததுனால அந்த 50 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 25 வந்து மாற்றிட்டாங்க. அதாவது 2012 பார்த்தீங்கன்னா ஹால்விங் பீரியட் வந்ததுனால அந்த 25 வந்து மாற்றிட்டாங்க. 50 காயினை 25 வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா 2016 அந்த 25 12 அந்த அளவுக்கு வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது செகண்ட் ஹால்விங், அதாவது 2016 தான் செகண்ட் ஹால்விங் வந்து நடந்தது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 25 12 வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா மூணாவது ஹால்விங் எப்போ நடந்ததுன்னா 2020
2020 தான் ஹால்விங் நடந்தது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 12.5 6.25 சம்திங் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 6.25 அப்படிங்கிற மைனிங் மூலியமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா 2,10,000 பிளாக்ஸுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 6.25 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பிட்காயின் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே இது இந்த 2024 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹால்விங் வருது. அந்த ஹால்விங்கில் எவ்வளவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3.25 சம்திங் வந்து பண்ணுவாங்க. 3 இல்லை 3.25 அந்த சம்திங் வந்து பண்ணுவாங்க. பண்ணுறதுனால என்ன ஆகும்னா 2,10,000 பிளாக்ஸுக்கு இனி பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 பிட்காயின் தான் மைனிங் வந்து பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் அதாவது மைனிங் பண்ணுறவங்களுக்கு அந்த இதை பாதியாக வந்து கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா ஹால்விங் அப்படிங்க சொல்கிறது. அதுக்கப்புறமா பிட்காயினோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 100%லேருந்து ஒரு 250% வரைக்கும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 2020 ஒரு $6,500லேருந்து $7,500 பக்கமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருந்ததுனால $69,000 அப்படிங்கிறது 2021 வந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா $41,000 இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஹால்விங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதாவது இந்த 2024லேருந்து 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்னா பிட்காயின் மூலியமாக இப்போ $41,000க்கே நீங்கள் பிட்காயின் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட இந்த பிட்காயின் எந்த அளவுக்கு மேலே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு $95,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $1,35,000 வரைக்கும் வரலாம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா $2,00,000 கூட வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, அதாவது இந்த $95,000லேருந்து $1,35,000 வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஹால்விங் வந்து எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்து ஹால்விங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2140 வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் கால்குலேட் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2128லேருந்து 2132 வருஷம் வரைக்கும் வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த டேட் வரைக்கும், அதாவது எந்த வருஷம் வரைக்கும் வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்படின்னா இப்போ ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது 10 கோடி சதோசி சேர்ந்தால் தான் ஒரு பிட்காயின்னு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த 10 கோடி சதோசி சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பிட்காயின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினை பாதியாக வந்து மைனிங் பண்ணுறது மூலிமா கம்மி பண்ணிகிட்டே வராங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த வருஷத்துலேருந்து 3 சம்திங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1.5, அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணிகிட்டே போவாங்க பார்த்தீங்களா. இது எந்த மாதிரி வந்து கம்மி பண்ணுறதுன்னா 8 0 தள்ளி 1 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கம்மி பண்ணிகிட்டே போகணும். அப்படி நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் அந்த எத்தனை வருஷம் அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொரு 4 வருஷமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2028, அப்படி வருஷமாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பி அப்படின்னா பிட்காயின் 0.005 அப்படின்னு இப்போ வந்து பிட்காயின் வந்து ஹால்விங் நடந்திருக்குதுன்னா அடுத்த 4 வருஷம் கழிச்சு ஹால்விங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.002 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறணும். அதே மாதிரி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி கம்மி பண்ணிட்டு போகும்போது எத்தனை 0 வந்து தள்ளிக்கிட்டே போகணும் அப்படின்னா 8 0 வரைக்கும் வந்து தள்ளிக்கிட்டே போகணும். அப்படி நீங்கள் தள்ளி அந்த 8 0 தள்ளி எப்போ வந்து ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் தான் வந்து ஹால்விங் வந்து முடியுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹால்விங் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2140வது வருஷம் வரைக்கும் வந்து ஹால்விங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் கணக்கு போட்டு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2128லேருந்து 2132 சம்திங் வருது. இது என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். நீங்களும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனால் 8 0 தள்ளி 1 அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா 10 கோடி சதோசி சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பிட்காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிங்க. அதுபடி நீங்கள் கணக்குப்படி போனீங்கன்னா மட்டும்தான் அப்போது 8 0 வரைக்கும் வருது. அந்த 8 0 1 வந்தால் மட்டும்தான் 10 கோடி சதோசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.